இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா ஒரு எலக்ட்ரிக் பெல். எலக்ட்ரிக் பெல் வந்து ரெண்டு டைப்பாக இருக்குது. ஒன்று ஏசியில் ஒர்க் ஆகும், இன்னொன்று டிசியில் ஒர்க் ஆகும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஏசியில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் பெல். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். அதில் முக்கியமான ஒரு பார்ட் என்னென்னா ஒரு சோலினாய்டு, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட். நம்ம சேனலில் யாருக்கும் ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன், டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இந்த சோலினாய்டு எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்லி போட்டிருக்கிறேன். அதாவது இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினோன்னா அதை ஈகோர் ஐகோர் தனித்தனியாக பிரித்து எடுத்து அதுலேருந்து ஐகோரை தனியாக எடுத்துகிட்டு வெறும் ஈகோரை மட்டும் ரெடி பண்ணோன்னா இந்த மாதிரி சோலினாய்டு ரெடி ஆகிடும். ஸோ அந்த சோலினாய்டு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த சோலினாய்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். இதில் வந்து ஏசி தனியாக எடுத்துருக்கிறேன், 12 வோல்ட் ஏசி, 12 வோல்ட் டிசி தனியாக எடுத்துருக்கிறேன். ஏசினா என்ன, டிசினா என்னன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். இப்போ இதில் வந்து நான் ஏசி கொடுத்தா எப்படி ஒர்க் ஆகுது, டிசி கொடுத்தா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி காமிக்கிறேன். பாருங்கள், இங்கே வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு ரெக்டிஃபயர் போட்டு டிசி எடுத்துருக்கிறேன், ரெக்டிஃபயர் போடாமல் ஏசி எடுத்துருக்கிறேன். இப்போது இந்த சோலினாய்டில் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து டிசி கொடுக்குறேன். டிசி கொடுத்தா என்ன ஆகும்னா இது எலக்ட்ரோ மேக்னெட் ஆகிடும், அப்படியே ஒட்டி பிடிச்சிடும். இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து டிசி பக்கம் இந்த இருக்குது, ப்ளஸ் மைனஸ் இருக்குது, ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு. இப்போ இந்த சோலினாய்டுக்கு நான் டிசி கொடுக்குறேன். இப்போ நான் டிசி கொடுத்துருக்குறேன். இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டாக மாறிட்டு. இப்போ பாருங்கள், நான் இது வந்து ஒரு மெட்டல். ஸோ இதை நான் இதுக்கு மேலே வைக்கிறேன், அப்படியே ஒட்டி பிடிச்சிட்டு பாருங்கள். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா 12 வோல்ட் டிசி கொடுத்துருக்குறேன். இந்த சோலினாய்டு வந்து அப்படியே ஒட்டி பிடிச்சிட்டு. சரி, இப்போ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஏசி கொடுக்க போகிறேன். பாருங்கள், இதை அப்படியே காத்தி எடுத்துடுறேன். ஓகே, இது டிசி, நான் ஏசி. நான் வந்து ரெக்டிஃபயருக்கு முன்னாடி இருந்து எடுத்துருக்கிறேன், அதனால் இது ஏசின்னு சொல்கிறோம். அதே சோலினாய்டுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஏசி கொடுக்குறேன். இப்பவும் இது எலக்ட்ரோ மேக்னெட்டாக தான் மாறுது, ஆனால் விட்டு விட்டு மேக்னெட் ஆகும். அதாவது ஒரு செகண்டுக்கு 50 நேரம் கட் ஆகும். ஏசின்னா ஒரு செகண்டுக்கு 50 நேரம் கட் ஆகி நமக்கு மேக்னெட் ஆகிறனால இது என்ன செய்யுதுன்னா ஒட்ட மாட்டேங்குது. இங்கே பாருங்க, ஒரு சவுண்டு கேட்குது பாருங்க. ஸோ இப்படி ஒரு செகண்டுக்கு 50 நேரம் ஒட்டி ஒட்டி பிடிக்கிறதுனால நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னா அதை தூக்க முடியல. பாருங்க, இது ஏசி. ஸோ நான் அந்த சோலினாய்டுக்கு டிசி கொடுத்தா இது வந்து மேக்னெட்டாக மாறிடுது, அதான் எலக்ட்ரோ மேக்னெட்னு சொல்கிறோம். இப்போ நான் ஏசி கொடுத்துருக்குறேன், அது விட்டு விட்டு மேக்னெட் ஆகுது, அதனால் இதில் ஒட்டலை. இங்கே பாருங்க. ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா இந்த எலக்ட்ரிக் பெல் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் இந்த எலக்ட்ரிக் பெல்லில் என்ன வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த இருக்குது ஒரு சோலினாய்டு இந்த வச்சுருக்கிறேன். இது டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நான் உங்களுக்கு இப்போ தெரியும், கண்டிப்பாக ஏசி தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா ஏசி கொடுத்தா தான் விட்டு விட்டு இது வந்து இழுக்கும் தள்ளும். ஸோ இப்போ பாருங்கள், நான் இதை ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது ஏன் இந்த சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா இந்த இடத்துல ஒரு அயன் பீஸ் வச்சுருக்கிறேன். இந்த சோலினாய்டு வந்து விட்டு விட்டு மேக்னெட் ஆகிறனால இழுக்கும் விடும். ஸோ இந்த ஒரு செகண்டுக்கு 50 நேரம் இழுத்து விட்டுட்டு இருக்கிறனால நமக்கு ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது. அந்த வைப்ரேஷன் வந்து இங்கே பாருங்கள், இதில் ஒரு சின்ன கம்பி வச்சுருக்கிறேன். இந்த கம்பி வந்து இதில் வந்து காங்கில் வந்து அடிக்குது. பெல் இது வந்து ஒரு சைக்கிள் பெல், அதில் வந்து அடிக்குது பாருங்கள். ஸோ அந்த வைப்ரேஷன் தெரியுதா பாருங்கள். இந்த வைப்ரேஷனில் தான் நமக்கு இது வந்து ஏசியில் ஒர்க் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் பெல். ஸோ அடுத்த இன்னொரு வீடியோவில் நம்ம டிசியில் எப்படி எலக்ட்ரிக் பெல் பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த சோலினாய்டு யூஸ் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பெல் பண்ணலாம், பிரேக், எலக்ட்ரோமேக்னெட்டிக் பிரேக்கிங் சிஸ்டம் பண்ணலாம். எப்படின்னா இதுக்கு டிசி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்கை ஓட விட்டு இதுக்கு வந்து கரண்ட் கொடுத்த உடனே இப்படி பிடிச்சிக்கும். ஸோ அப்போ நம்ம வீல் வந்து சுத்தாது. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட் மெக்கானிக்கல் ப்ராஜெக்ட்லாம் எலக்ட்ரோ மேக்னெட் வந்து யூஸ் பண்ணி பிரேக்கிங் சிஸ்டம் பண்ணுவாங்க. இதே சோலினாய்டை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம்னா ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஒரு மேக்னெட்டு, ஒரு சோலினாய்டு. இங்கே பாருங்கள், நான் ஒரு எல்இடி போட்டிருக்கேன். லைட்டாக இதில் இந்த மாதிரி மூவ் பண்ணால் போதும், ஃபாரடேஸ் லா படி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகிடும். ஸோ லைட்டாக தான் நான் மூவ் பண்ணுறேன், இவ்வளோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த மாதிரி இந்த சோலினாய்டு வச்சு நிறைய பண்ணலாம். நான் வந்து நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இதை எப்படி டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இதை எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்லி நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இப்போது இந்த எல்இடியில் இந்த 12 வோல்ட் கொடுக்குறதுனால ஒரு 470 ohms ரெசிஸ்டன்ஸ் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இது ப்ளஸ் சைடு, இது மைனஸ் சைடு. இங்கே பாருங்கள், நான் டிசியில் கனெக்ட் பண்ணேன்னா நான் ப்ளஸ்ஸை கொடுக்குறேன், மைனஸில் மைனஸை கொடுக்குறேன். இது எரியும். ஏன்னா 12 வோல்ட் வந்து நான் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கனால இது எரியும். இது ஒரு சின்ன மேட்ரு தான். இப்போ மாற்றி கொடுக்குறேன்.
இங்கே பாருங்கள், கருப்பு ஒயரை சிவப்பில் கொடுக்குறேன், சிவப்பு ஒயரை கருப்பில் கொடுக்குறேன். இது எரியாது, ஏன்னா ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தா எரியாது. ஓகே, இப்போ பாருங்கள், இது ஏசி. ஏசியில் 2 டெர்மினல் இருக்குது, இதுக்கு ப்ளஸ் மைனஸ் கிடையாது. நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்க, ஒரு சைடை இங்கே கொடுக்குறேன், ஒரு சைடை இங்கே கொடுக்குறேன், எரியுது. ஓகே, இப்போ அப்படியே மாற்றி கொடுக்குறேன் பாருங்கள். நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த ஒயரை இங்கே கொடுக்குறேன், இங்கே கொடுக்குறேன், இந்த ஒயரை இங்கே கொடுக்குறேன், இப்போவுமே எரியுது. ஒரே டிரான்ஸ்ஃபார்மரில் தான் எடுத்துருக்கிறேன், ஆனால் டிசியில் கொடுக்கும்போது மாற்றி கொடுத்தா எரியல, ஏசியில் கொடுத்தா மாற்றி கொடுத்தா எரியுது. இது ஏன் இந்த மாதிரி எரியுது? இதோட ஆன்சர் தெரிஞ்சவங்க நீங்கள் கமெண்டில் போடுங்க. அடுத்த வீடியோவில் இதுக்கோட ரீசனை வந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும், எல்லா வீடியோஸும் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோலையும் ஏதாவது ஐடியாஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு சின்ன சின்ன கிட் எப்படி ரெடி பண்ணுறது, பேசிக் பிரின்சிபல்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் பை.